அனுபவிச்சு எங்களை தானே தெரியும். 4 பிள்ளைய மதிச்சு தான் வந்த உண்டு அவ்வளோ சொத்து வளர்ந்து பிள்ளைகளை கொண்டு வந்தோம். நாங்கள் தமிழே இல்லை. இன அழிப்பு மிக மோசமாக நவீனமாக நாகரிகமாக நடந்தோம். இனம் இப்பையும் முதலை விட மிக மோசமாக யுத்தம் நடந்த காலத்தில் அழிக்கப்பட்டதை விட இப்போ அழிக்கப்படுறதான் கூட. எப்படி மறப்பது? வலிகளும் வடுக்களும் சுமந்தையும் இனத்தின் இறுதி கணங்களை எப்படி மறக்க முடியும்? வாய்க்காலில் எமக்கு கிடைத்த பரிசு, இதை யாரால் தான் மறக்க முடியும்? இதை எப்பொழுதுமே மறக்க முடியாது. அன்று தொட்டு இன்று வரை முள்ளி வாய்க்கால் மண்ணில் நாம் பெற்ற அனுபவங்களை யாரால் தான் மறக்க முடியும்? இது யுத்தத்தின் எஞ்சிய உறவுகளின் பசியை போக்க நாம் பட்ட வேதனை இவ்நிலத்துக்குத்தான் தெரியும். முள்ளி வாய்க்கால் மண் எம்மை முத்தமிட்ட பல உறவுகள் இங்குதான் இருக்கின்றார்கள். இவர்களை யாரால் தான் மறக்க முடியும்? என்று கூட கம்பீரமாய் நிமிந்து நிற்கும் இந்த ஒற்றை மொட்டைப்பனியை காது கொடுத்து கேட்டு பாருங்கள். பல கதைகள் பேசும். உண்மையிலே இந்த பனங்கூடலில் பல உண்மை கதைகள் உறைந்திருக்கின்றன. யாரால் தான் மறக்க முடியும்? காது கொடுத்து உணர்வுடன் கேட்டு பாருங்கள். பல கதைகள் சொல்லும். வெளி சுமந்த மக்களின் கஞ்சி இது இந்த விழிப்புத்தான் விடுதலைக்கு முதல் படி என்ற மாதிரி நாங்கள் இந்த பழசுகளை மறக்கக்கூடாது. விஷயங்களாதான் இன்றைக்கு பழைய விஷயங்களை மறக்க பண்ண முயற்சித்தாலும் நாங்கள் பழசுகளை மறக்கக்கூடாது. அதுதான் எங்களோட விடுதலைக்கான விழிப்பாக இருக்கும். அவை இந்த கஞ்சி என்றது எங்களோட மக்கள் 2009ஆம் ஆண்டும் 2008ஆம் ஆண்டும் 2008 9 கடைசியில் அவர்களோட பசியை முட்டுமுழுதாக போக்கினதே இந்த கஞ்சி தான். பட்டினிச்சாவை எதிர்கொள்றதுக்காமல் இந்த கஞ்சி தான் நாங்கள் அவர்களை தாக்கு பிடிச்சது. ஆனால் கஞ்சியை குடித்தாலும் எங்களோட மக்கள் துடிக்க கொல்லப்பட்டவர்கள்ன்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதே எங்களோட மக்கள் இன்னும் எங்களுடைய விடுதலைக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்குது. அந்த பழைய உணர்வுகளை மறந்து நாங்கள் எங்களோட உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக எங்களோட விடுதலைக்காக பயணிக்க வேண்டிய தூரங்களில் நாங்கள் பயணித்து மக்கள் ஒற்றுமையோடு நின்று இந்த விடுதலைக்கான உரிமையை வென்றெடுக்கிறதுக்கான அடையாளமாக இந்த கஞ்சி தான் இப்போதைக்கு இருக்குது. எங்களோட இளம் சந்ததிகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது. நாங்கள் 15 வருஷத்துக்கு முதல் 16 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எப்படி இருந்து நாங்கள் இப்போ 20 வயசு குறைஞ்சது 25 வயசில் உள்ள ஆக்களுக்கு கூட பல விஷயங்கள் தெரியாது. அவர்கள் இப்போ ஒரு காலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போகலாம்னு நினைக்கணும், அல்ல நினைக்க வைக்கப்படினோம். ஆகவே அதெல்லாம் நாங்கள் அந்த மாயைக்குள்ளே இருந்து வெளியில் வந்து எங்களோட விடுதலைக்கான பயணத்தை நாங்கள் முன்னெடுக்கணும்னு சொன்னால் இந்த பழைய விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் எங்களோட விடுதலைக்கான பயணத்தை நாங்கள் முன்னேறி போவோம். இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாயைக்குள்ளே போய் அது எங்களுடைய மக்களை மிக மோசமான இன அழிப்புன்ற அந்த வெடிகுண்டும் துப்பாக்கின்னு இப்போ நடக்கையிலே ஒழிய, ஆனால் இன அழிப்பு மிக மோசமாக நவீனமாக நாகரிகமாக நடந்தோம். இனம் இப்பையும் முதலை விட மிக மோசமாக யுத்தம் நடந்த காலத்தில் அழிக்கப்பட்டதை விட இப்போ அழிக்கப்படுறதான் கூட. இந்த NDP அலையிலையும் அது தொடர்கின்றது. நம்பிக்கையோட வாக்களித்தவங்களோட மக்கள் மிக மோசமாக மாற்றப்பட்டிருக்காரு. அது இதெல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு இந்த விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய அந்த தமிழர் தாயகத்தில் எங்களுடைய இன செரிமானத்தை தொடர்ச்சியாக தக்க வச்சு நாங்கள் எங்களுக்கான ஒரு உரிமை சார்ந்த விஷயத்தில் ஒரு முழுமை போடுறதுக்கு இந்த விடயங்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளம் சந்ததிகளோட பகிரப்படும். பலருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அனுபவிச்சு எங்களை தானே தெரியும். 4 பிள்ளைய மதிச்சு தான் வந்த உண்டு அவ்வளோ சொத்து வளர்ந்து பிள்ளைகளை கொண்டு வந்தோம். அங்கே இருந்தாங்க கிடக்குறேன். சரி, கடைசி மட்டும் நீங்கள் கடைசி மட்டும் போய் 22ஆம் வந்து 4ஆம் மாதம் புறகம் வந்தவங்களுக்கு. ஆனால் உண்மையிலே அப்படி வாழ்ந்தா கூட சந்தோஷம் தான் இருந்தால் இப்போ பெரிய கஷ்டப்படுறோம். வாழவையில் நாட்டில் வாழையா கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியாக மனுஷனாக வாழணும். கௌரவமாக இருந்தோம். சின்ன பேரெல்லாம் அடிக்க வரோம். கத்திக்கிறதுலாம் சண்டி எங்களை உணர்வை ஊட்டுற மாதிரி இருக்குது. சத்து ஊட்டுற மாதிரி இல்லை, உணர்வை ஊட்டுற மாதிரி இருக்குது.
சரி நீங்கள் கடைசியும் கஞ்சி தான் அதை நினைவூட்டுற மாதிரி இருக்கு. அந்த உணர்வை மறக்கணும். அதான் நாங்கள் தமிழன் இல்லை. அண்ணா தள்ளி வாங்க உதயண்ணா. எங்கள் அன்னை நிலத்தினிலும் அண்ணா இங்கே தள்ளி வாங்க. அண்ணா தள்ளி வாங்க உதயண்ணா. எங்கள் அன்னை நிலத்தினிலும் அண்ணா இங்கே தள்ளி வாங்க. அண்ணா தள்ளி வாங்க உதயண்ணா. எங்கள் அன்னை நிலத்தினிலும் அண்ணா இங்கே தள்ளி வாங்க. அண்ணா தள்ளி வாங்க உதயண்ணா. எங்கள் அன்னை நிலத்தினிலும் மே 18 தமிழர்கள் படுகொலை நாளை நாங்கள் நினைவு கூறுகிற நாளாக இன்றைக்கு ஆரம்ப நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நாங்கள் கிளிநொச்சியில் அந்த நிகழ்வை நாங்கள் கஞ்சி காய்ச்சி மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம் ஊடாக அதை நாங்கள் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நாங்கள் அதை ஆரம்பித்து வைக்கிறோம். மே 18 சொன்னால் எந்த ஒரு தமிழர்களாலேயும் மறக்க முடியாத ஒரு வலி நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. அது உண்மையிலேயே நாங்கள் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் அதை எடுத்து கடத்துறதுக்காகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம். அடுத்த சந்ததி இப்படி தமிழர்களுக்கு இப்படி ஒரு அநீதி ஒன்று நடந்தது. இந்த மே 18ஆம் தேதி அன்று தமிழர்களுடைய இனம் அழிக்கப்பட்ட ஒரு கடைசி நாளாக அந்த நாளை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுகிறபடினால அந்த நினைவு கூறுகிற நிகழ்வு ஆரம்ப நிகழ்வாக இன்றைக்கு முதலாவது நிகழ்வாக கிளிநொச்சி சந்தைக்கு முன்பாக நாங்கள் இந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்குற அந்த நிகழ்வை நாங்கள் இந்த நாளில் ஆரம்பிச்சோம்.